மார்னிங் எவ்ரிவன். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல எல்லாரும் பசங்களுக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கட்டுவாங்க, ஹஸ்பண்ட் கட்டுவாங்க. ஆனா நான் யாருக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறேன்னா, எங்க மாமியார். எங்க மாமியாருக்கான லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பார்க்கலாமா? வாங்க. மாமியாருக்கான லஞ்ச் பாக்ஸா? அப்படின்னு ஸ்பெஷலாக செய்கிறோமா எங்கள் அம்மாவுக்கு? ஏன்னா சிம்பிள் தான். சாதம், பீன்ஸ் சாம்பார், அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், சிக்கடிக்காய் பொரியல். அவ்வளவுதான். சிக்கடிக்காய் கொத்தவரங்காய் பொரியல். இதுதான் அந்த சிக்கடிக்கா, இது பீன்ஸ். இதை வச்சு தான் இப்போ சமைக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்கு? ரைஸ் வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து சாம்பார் வைக்கணும். அது யாருக்கு? அது விஐபி மேடம்க்கா? விஐபி மேடம். அவ்வளோதான், அது வச்சாச்சு. அடுத்தது பொரியல் நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த வேலை ஓவர். என்ன சிரிக்கிற? இல்லை, ரொம்ப நல்ல பையன் மாதிரியே இருக்கே, அதான் யோசிக்கிறேன். ஏன் ஏன் அப்படி யோசிக்கிற? நல்ல பையனா நான். ரொம்ப நல்ல பையன். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு 10 செகண்டு காணாமல் போயிடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டுங்க. அது இன்னும் ஒன்றும் இல்லை, பாப்பா வருவாங்க அதில். அதாவது என் பொண்ணு. பொண்ணு இல்லை, விஐபி. விஐபி மேடம் அவங்க வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து மேற்பார்வை பார்ப்பாங்க. அவங்க பண்ற வாழுத்தனம் சொல்லவே சொல்றதுக்கு வார்த்தை பார்க்குவீங்க. இதுக்கு மேல எல்லாம் பையனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். குமாரு, ஆமாம் ஆமாம், இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, போக போக தெரியும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, எழுந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓடி வந்துடுவாங்க இங்கே. பிஸியா இருக்காங்க. உனக்கு சமைக்க தெரியுமா? எனக்கா ஏதோ உங்கள் அளவுக்கு இல்லைனாக்கா ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. நானே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். 5 minutes later. அம்மா சமைச்சுனுக்குற? எல்லாம் ரெடியா? ரெடி ரெடி எல்லாம் ரெடி பண்ணிருக்க? என்ன பண்ற இப்போ? பொரியலுக்கு அது நான் பருப்பா? அது பருப்பு வேக வச்சிருக்கேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பருப்பு வந்து தனியா வேக வச்சு தாளிச்சு செய்யறாங்க. சில பேர் அதுலேயே வெங்காயம் தக்காளி போட்டு செய்யறாங்க. இது நான் செய்யறது எல்லாமே வந்து எங்க அம்மா ஸ்டைல், எங்க பாட்டி ஸ்டைல் அந்த மாதிரி. நான் யாரோட ரெஃபரன்ஸ் நான் போறேன். ஆனா இந்த ஸ்டைல் நல்லா இருக்கும் சாப்பிடுறது. என்ன ஸ்டைலு? என்ன ஸ்டைலு? அதுதான் என்ன ஸ்டைலு? அதெல்லாம் தெரியாது. என்ன ஸ்டைல் அதெல்லாம் தெரியாது. சும்மா பாப்பேன், நீங்க பாப்பேன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாப்பேன். என்ன ஸ்டைலுன்னா தெரியாது, ஆனா அது ஒரு ஸ்டைல். ஏதோ ஒரு ஸ்டைல். என்ன எண்ணெயை மட்டும் ஊத்தினுக்கிற, எதுவுமே போட மாட்டேற? என்ன காயும் இல்ல, என்ன காமிச்சாதான் அது நல்லா இருக்கும். அவங்க எல்லாமே கொஞ்சம் என்ன கொஞ்சம் நிறைய விட்டு. இதுக்குதான் அந்தர பெட்டியா? இது வந்து என்னோட அந்தர பெட்டி. வெங்காயமா? வெங்காயம் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடுப்போம்.
இது வந்து மறந்துட்டா? ஆமா, இது வந்து கேரட் மிக்ஸ்டு, இது வந்து சில்லி காய். எங்க அம்மா வந்து சில்லி காய் சொல்லுவாங்க, இங்க வந்து கொத்தவரங்காய் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காய் நல்லா இருக்கா சாப்பிட்டு. இது வந்து குழம்பு. ஒரே டைம்ல எல்லாத்துலயும் கிண்டி நிக்கிற. இவ்வளவுதான். கட 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 கடன்னு டைம் ஆயிடுச்சு. கட 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 கடன்னு வேலை முடிச்சிருக்கோம். காய் போட்டுட்டு பாத்திரத்தை எடுத்து உள்ள போட்டாச்சு. உள்ள போல்தான். அது நம்ம லேட்டா தான் என்ன காய் போட்டோம். அதனால அது கொஞ்சம் டைம். நம்ம என்ன செய்ய போறோம்? சோறு, குழம்பு குழம்பு, பொரியல் பொரியல். ஆக்சுவலி தெரிஞ்சிச்சுல, இது நம்ம வேக வச்சு ரெண்டுக்குமே உப்பு போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுல வேகும் போது கொஞ்சமா போட்டுக்கலாம். எங்க மாமியார் கொஞ்சம் கம்மியா தான் போட்டுருக்காங்க. மஞ்சள் தூள். அப்புறம் நம்ம குக்கர் வேக வச்சோம்ல, அதுலயே சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. மிளகாத்தூள் வந்து இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகா, எங்க மாமியார் அரைச்சு கொடுக்குறது. இது நல்லா இருக்கும். நல்லா சாப்பாடு. கம்மியா இருக்குது.
வெங்காயம் கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு நம்ம சாம்பார்ல வெங்காயம் போட்டிருக்கோம்ல, இதுல கொஞ்சம் வெங்காயம் கம்மியா போட்டு பீன்ஸ் தேங்காய் தேங்காய் காய் கொஞ்சம் வெந்துருச்சு. எண்ணெயிலே வதக்கும் போது டேஸ்டா எண்ணெயிலே மிளகாத்தூளும் போட்டுருக்கேன். ஏன் போடுறாங்கன்னு தெரியாது, எங்க அம்மா அப்படிதான் போடுவாங்க. ஆனா இது இப்படி போடும்போது நல்லா டேஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் போட்டு அது அந்த என்ன சொல்றாங்க, அந்த காட்டு இருக்குல்ல, அந்த காட்டு வந்து அது வெளியே போக கூடாது, டக்குனு போஸ்ட் பண்ண ஒரு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவை நல்லா இருக்கும். எங்க அம்மா துருவி போடுவாங்க. மிஷில வச்சுட்டு சாப்பிட்டா சரியா போயிடும். அது எவ்வளவு வரும்? 1 ஸ்பூன் அளவுதான் வரும். தேங்காய் போட்டு ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாதான். தீயாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ்.
இன்னைக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சுட சுட சோறு சோறு அப்புறம் இது ஹஸ்பண்ட். எனக்கா? வேற யார் ஹஸ்பண்ட்? உனக்கு தான். என்ன போட்டா? சோறு அப்புறமா பீன்ஸ் போட்ட சாம்பார். இது யாருக்கு? யாருக்கு? எங்க வீட்டுக்காருக்கு. இது யாருக்கு? எங்க அம்மாக்கு. அதே மக்களே, பக்கத்தில் ஒரு சவுண்ட் வரும், தப்பாத்துக்காதீங்க. விஐபி மேடமே கீழே இறக்கி விட்டோம், அதனால கோவம் வந்துச்சு. இது ஒரே பாக்ஸ்ல 2 பேருக்குமே பொரியல் போட போறோம். ஒரே பாக்ஸ்ல 2 பேருக்கா? சரி ஒரே பாக்ஸ்ல 2 பொரியல். ஓ, டியூஷனா? டியூஷனும் இல்ல, வாசனும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான். போதும் போதும் போதும். காய் சாப்பிடணும், நல்லது. சாமி பொறுமை பொறுமை. இதுதான் லஞ்சு. என்னன்னா இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ்